இப்போ விஜய் சார் பொறுத்த வரைக்கும் ஓகே, அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்குது, ஓட்டு வங்கி இருக்குது, 10% 12% வரைக்கும் இருக்கும். ஓகே, 5% இருக்கட்டும் பிரச்சனை இல்லை. தனியாக 5% வாங்கிற எதுக்கு யூஸு? திமுக உட்கார வைக்கிறேன் 40% வேணும் நீங்கள் சக்ஸஸ். ஆமாம், அப்போ நீங்கள் திமுக தான் நீங்கள் உங்களுக்கு திமுக ஆட்சி அகற்றணும் அப்படின்னா நீங்கள் ஒன்று சேரணும். திமுகவை நாங்கள் எதிர்க்கணும்னா நீங்கள் காலமாக எதிர்த்தே இருங்க. 2024 எதிர்ங்க, 2031 எதிர்ங்க, ஏற்றுட்டே இருக்கு. சீமான் மாதிரி தான். சீமான் அப்படி தான் பண்ணிட்டு சீமானுக்கு வந்து ஆட்சியில் அமரும்ல, அவர் எல்லாம் எதிர்க்கணும். ரஜினி கட்சி ஆரம்பித்தார்னா எதிர்ப்பார், தமிழ் தான் ஆளணும்பார். கமல்ஹாசன் கட்சி ஆரம்பித்தார்னா இனிமேல் நடிகர்கள் கொடுக்குற அடியில் வேறு எந்த நடிகரும் அரசுக்கு வரக்கூடாது. விஜய் வந்தார்னா விஜய் எதிர்ப்பார். அவர் வந்து எதிர்ப்பு அரசியல் தான் சீமானோட ஒரு கொள்கை. விஜய்க்கு அப்படி தான் கொள்கைன்னா நீ தனியாக எழுங்க, அப்படிதானே? இல்லை திமுக ஆட்சி அகற்றங்கிறது வேறு சார், திமுகவை எதிர்த்துட்டே இருக்குங்க வேறு சார். விஜய் சார் வந்து திமுக ஆட்சி அகற்றணும்னு நினைக்கிறாரா, இல்லை திமுகவை நம்ம எதிர்த்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறாரா? எதிர்த்துட்டே இருக்கணும்னு நினச்சா தனியாக எழுங்க. அகற்றணும்னு நினச்சா நீங்கள் நல்ல முடிவு எடுத்து ஒரு நல்ல கூட்டணி அமைச்சு அகற்றுங்க.